சொல்றான். என்ன சொல்றா? மா வத்தாக்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை கைவிடவில்லை. மா வத்தாக்க ரப்புக்க வமா கலா, இன்னும் அல்லாஹ் உங்கள் மேல கோவப்படவும் இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் தஆலா கைவிடவே இல்லை. பத்ர் போர் இஸ்லாத்தினுடைய முதல் போர் இருக்கா இல்லையா? அல்லாஹ் கைவிடலைன்னு சொன்னால் எந்த இடத்துலலாம் கைவிடலை. ரசூலுல்லாஹ்க்கு எந்த இடத்துலலாம் அல்லாஹ்வுடைய மாபெரும் உபகாரம் இருந்தது. பத்ர் போர் இருக்குல்லம்மா, இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 மாதத்தில் நோன்பு வந்துடும். இன்னும் 2 மாதத்தில் நோன்பு வந்துடும். அடுத்த மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ரஜபு தொடங்குது. ரஜபு, ஷாபான், ரமலான் வழங்குதா? இந்த 2ஆம் தேதியிலிருந்து நீங்கள் ஒரு துவாவை அதிகமாக அல்லாஹ்ட்ட கேட்கணும். என்ன துவா? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான் வ பல்லிகுனா ஷஹர ரமலான் அப்படிங்கிற துவாவை என்ன செய்யுங்க? அல்லாஹ்ட்ட அதிகமாக கேளுங்க. ரசூலுல்லாஹ் ரஜபு மாதம் பிறந்ததுலேருந்து நோன்பு பிறை பார்ப்பது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அந்த துவாவை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான் வ பல்லிகுனா ஷஹர ரமலான். யா அல்லாஹ், ரஜப் மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய், ரமலான் மாதத்தை எங்களை நீ அடைய செய் அப்படிங்கிற அந்த துவாவை அதிகமாக கேளுங்க. அப்போ பத்ர் போர் இருக்கா இல்லையா? இந்த பத்ர் போருங்கிறது ரமலானுடைய மாதத்தில் நடந்த போராக இருக்குது. சஹாபாக்கள் நோன்பு வைத்த நிலையில் இருக்கிறாங்க. எண்ணிக்கையால் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. படை பலத்தால் ரொம்ப பலகீனமானவர்களாக இருக்கிறாங்க. ஆயுத பலத்தால் பலகீனமானவர்களாக இருக்கிறாங்க. வாகன பலத்தால் பலகீனமானவர்களாக இருக்கிறாங்க. உடல் சக்தியால் பலகீனமானவர்களாக இருக்கிறாங்க. போரினுடைய நுணுக்கங்கள் தெரியாத நிலையில் பலகீனமானவர்களாக இருக்கிறாங்க. இப்படி எல்லாமே பலகீனம். எல்லாமே என்னதுதான்? பலகீனம் தான். ஒன்று மட்டும்தான் பலமாக இருந்தது. அவங்கள்ட்ட இருந்த ஈமான். அவங்கள்ட்ட இருந்த ஈமான் மட்டும்தான் எதுவாக இருந்துச்சு? பலமானதாக இருந்தது. மற்றபடி எல்லாமே எப்படி தான் இருக்குது? பலகீனமாகத்தான் இருக்கு. அந்த பலகீனமானவர்கள் தான் பலமான 1000 பேர்களை வீழ்த்தினாங்க. பலமான எத்தனை பேரை வீழ்த்தினாங்க? 1000 பேர். 1000 பேருக்கு எதிரிகளில் படைபலம் இருந்தது, ஆயுத பலம் இருந்தது, வாகன பலம் இருந்தது, உணவு பலம் இருந்தது, கவச பலம் இருந்தது, எல்லா பலமும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஆனால் 1000 பேர் வீழ்த்தினாங்கன்னா அல்லாஹ் தஆலா எப்படி ரசூலுல்லாஹ் கை கொடுத்தான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, நீங்கள் பத்ர் போரில் அந்தும் அதில்லா, நீங்கள் ரொம்ப குறைவானவர்களாக நீங்கள் இருந்தீங்க, நான் 5000 மலக்குமார்களை உங்களுக்கு இறக்கி நான் உதவி செய்யலையா அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் கேட்குறான். வழங்குதா? அப்போ அல்லாஹ் எப்படி கைவிடாமல் ரசூலுல்லாஹ் பத்ரில் என்ன செஞ்சான்? காப்பாற்றினான். உஹதில் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி திரும்ப முஸ்லீம்களுக்கு வெற்றியும் இல்லாமல் எதிரிகளுக்கு வெற்றியும் இல்லாமல் ஒரு போர் சமநிலையில் முடிஞ்ச அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கை